Hi students, welcome to Hub of Trick channel. Last video நம்ம time and work பத்தின basics பார்த்திருப்போம். அது கூட சேர்ந்து 3 types of questions-உம் அது எப்படி நம்ம approach பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம மீத இருக்கக்கூடிய types-யும் அதிலிருந்து question கேட்டா எப்படி நம்ம approach பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 4. டைப் 4 என்ன அப்படின்னா when someone leaves the work before finish. அதாவது ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் முடியறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க லீவ் ஆகுறது தான் இந்த டைப். இந்த டைப்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ வந்து 30 டேஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க, பி வந்துட்டு 40 டேஸ் எடுத்துக்கிறாங்க. தே ஒர்க் டுகெதர், தென் பி லெஃப்ட் த ஒர்க் 3 days before the work is completed. அதாவது ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க, பி அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 40 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இஃப் தே ஒர்க் டுகெதர், ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் பி வந்துட்டு 3 டேஸ்க்கு முன்னாடியே லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடியே பி வந்துட்டு லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஓகே, இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட்? இன்னும் எத்தனை நாள்ல ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஏ வந்துட்டு எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாங்க, அதே இதில் பி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 டேஸ். ஓகேவா? ஏ வந்துட்டு த்ரூ அவுட் த டேஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க, பி வந்துட்டு ஏவை விட 3 நாள் கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால நம்ம -3 போட்டிருக்கோம். டிவைடட் பை ஏ வந்துட்டு எத்தனை டேஸ் எடுத்துக்கிறாங்க, 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ண. அதே இது பி பார்த்தீங்க அப்படின்னா 40 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒர்க் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால நம்ம இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஈக்குவல் டு 1. அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஈக்குவல் டு நம்ம வந்து 1 போடுறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 120. ஓகேவா? இங்கே வந்துட்டு 4x ப்ளஸ் 3x மைனஸ் 9 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும், ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த 120 இங்கிட்டு போயிடும். 4x ப்ளஸ் 3x நம்மளுக்கு என்னது, 7x மைனஸ் 9 ஈக்குவல் டு 120. 7x ஈக்குவல் டு 129. ஓகேவா? x ஈக்குவல் டு 129 டிவைடட் பை 7. இப்போ நம்ம 129 டிவைடட் பை 7 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, 1 7 is 7, ரிமைண்டர் 5, 9, 8 7s are 56, ரிமைண்டர் நம்மளுக்கு 3 கிடைக்குது. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம், x ஈக்குவல் டு 18 ஹோல் 3 டிவைடட் பை 7 அப்படின்றது எழுதுவோம். ஸோ டோட்டலாக இந்த ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டேஸில் தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்குரிய ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 18 3/7 அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். டைப் 5. டைப் 5ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எம்டிஹெச். ஓகேவா? எம்னா மென், டினா டேஸ், ஹெச்னா ஹார்ஸ். ஓகேவா? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 40 months ஒரு வேலையை 20 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது 80 months இந்த வேலையை எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் எஃபிஷியன்சி கொடுத்துருக்கலாம், அல்லது ஒர்க்கு கொடுத்துருக்கலாம், பி ப்ராஃபிட் கொடுத்துருக்கலாம், என் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கலாம், வால்யூம் கொடுத்துருக்கலாம், ஏரியா கொடுத்துருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நம்ம அதை வந்து டிவைசரில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே மென், டேஸ், ஹார்ஸ் இது மூணுமே நியூமரேட்டில் இருக்கணும். வேற எது கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு அதை டினாமினேட்டரில் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, எ பீஸ் ஆஃப் ஒர்க் ரெக்யர்ஸ் 180 men ஃபார் 20 days. ஓகேவா? ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 180 மேன்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகேவா? 180 men தேவைப்படுறாங்க. எத்தனை நாளைக்கு, 20 டேஸ்க்கு.
ஓகேவா? அதில் ஆஃப்டர் 12 days only half of the work is completed. Only half of the work is completed. ஓகேவா? இப்போ 180 months இருக்காங்க. ஓகே, அவங்க எத்தனை நாளைக்கு வேலை பார்க்குறாங்க? 12 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. 12 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? 12 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இங்கே வந்துட்டு 8 டேஸ் இருக்கு. How many more men is required to finish the remaining work in 8 days? ஓகேவா? இப்போ 180 men 12 டேஸில் எத்தனை வேலையை முடிக்கிறாங்க? ஹாஃப் ஆஃப் த ஒர்க், பாதி வேலையை தான் முடிக்கிறாங்க. அப்போ ஒர்க்கை நம்ம எங்கே போடுவோம்? டினாமினேட்டரில் போடுவோம். ஹாஃப் ஆஃப் த ஒர்க் தான் அவங்க வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு 1/2 நான் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ மந்த்ஸை ஆட் பண்ணோன்னா அந்த வேலை மீதம் இருக்கக்கூடிய 8 நாளில் முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 180 மந்த்ஸில் நம்ம வந்துட்டு மேனை ஆட் பண்ண போகிறோம். 180 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? மோர் கேட்டிருக்கனால நம்ம வந்துட்டு ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணுறோம். இன்ட்டு எத்தனை டேஸில் நம்ம முடிக்கணும்? 8 டேஸில் முடிக்கணும். 8 டேஸ் டிவைடட் பை என்ன போட போகிறோம்? ஒர்க் தான் போட போகிறோம். ஆல்ரெடி இங்கே வந்துட்டு பாதி ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் தான் இங்கே இருக்கும். 1/2. இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 180 months 12 டேஸ்க்கு ஒர்க் பண்ணி ஹாஃப் ஒர்க் முடிக்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. 180 months 12 டேஸ்க்கு ஒர்க் பண்ணி ஹாஃப் ஆஃப் த ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து இவங்க வந்துட்டு மந்த்ஸ், அதோட எத்தனை பேர் சேர்ந்தா மீதம் இருக்கிற 8 நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குற மென்ஸ் 180 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 8 டேஸ் 8 டிவைடட் பை இங்கே பாதி ஒர்க் முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஹாஃப் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு 1/2. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இந்த 1/2வும் இந்த 1/2வும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 180 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 180 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 8 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா 4 2s are 8, 4 3s are 12, அடுத்து 1 2 is 2, 9 2s are 18, ரிமைண்டர் 0. அடுத்து என்ன கிடைக்கும்? 90 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 270 ஈக்குவல் டு 180 ப்ளஸ் எக்ஸ். இப்போ நம்ம இந்த 180 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 270 மைனஸ் 180 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் என்ன கிடைக்குது? 90. ஓகேவா? ஸோ இந்த 90ன்றது என்ன? இப்போ இந்த 180யோட 90 மந்த்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 8 டேஸில் ரிமைனிங் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த டைப்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 50 months கேன் டூ டிக் 500 மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 500 மீட்டர் ஸ்கொயர் இன் 40 days இன் 6 hours. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? MDH மென்ஸ் டேஸ் ஹார்ஸ் டிவைடட் பை இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஏரியா M1 D1 H1 ஏரியா 1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை ஏரியா 2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 50 months 500 மீட்டர் ஸ்கொயர் 40 days 6 hours அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எழுதிக்கலாம். 50 months டேஸ் வந்து நம்மளுக்கு என்னது? 40 days இன்ட்டு ஹார்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. 6 டிவைடட் பை ஏரியா நம்மளுக்கு என்ன? 500 ஈக்குவல் டு 500 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 80 months கேன் டூ டிக் 1000 மீட்டர் ஸ்கொயர் இன் 8 hours. ஓகேவா? ஃபைன் நம்பர் ஆஃப் டேஸ். நம்மளுக்கு இந்த D2 தான் என்ன அப்படின்றது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு M2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 இன்ட்டு D2வை D2னே வச்சுக்கலாம்.
இன்ட்டு ஹார்ஸ் நம்மளுக்கு எத்தனை ஹார்ஸ் 8 ஹார்ஸ் 8 டிவைடட் பை A2 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர் ஸ்கொயர் 1000 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா இப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 கிடைக்குது இங்கே 2 இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது இது 1 இது 40 இந்த 40யும் இந்த 40யும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 3 இது வந்துட்டு 4 ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 50 இன்ட்டு 3 ஈக்குவல் டு D2 இன்ட்டு 4 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது அப்போ D2 ஈக்குவல் டு 50 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 ஓகேவா இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 2 தென் இது 25 ஓகேவா அப்போ 25 3 சார் நம்மளுக்கு என்ன ஆன்சர் 75 டிவைடட் பை 2 D2 ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் டேஸ் வந்துட்டு 75 டிவைடட் பை 2 இதை நம்மளுக்கு கேன்சல் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா D2 ஈக்குவல் டு 37 1/2 டேஸ் ஓகேவா 80 மீன்ஸ் 1000 மீட்டர் ஸ்கொயரை 37 டேஸ் 1/2 37 1/2 டேஸில் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிச்சிருவாங்க ஓகேவா இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்க 3 2s are 6 ரிமைண்டர் 1 இங்கே 5 7 2s are 14 ரிமைண்டர் வந்துட்டு 1 கிடைக்குது ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் போட்டோம் அப்படின்னா 37 ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன 1 டிவைடட் பை 2 டிவைடட் வந்துட்டு 2 ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் கேட்டிருக்கோம் இப்போ ஆப்ஷன்ஸில் ஹோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூ தான் ஆன்சர் ஓகேவா இப்போ நம்ம டைப் 5 பார்த்துட்டோம் இந்த டைப் 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன் அடுத்து நம்ம டைப் 6 பார்க்கலாம் டைப் 6 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி ஓகேவா டைப் 6 வந்துட்டு எஃபிஷியன்சி அதாவது ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தரை விட நல்லா வேலை பார்ப்பாங்க நல்லா வேலை பார்க்கறதுனால அவங்க ஒரு வேலையை சீக்கிரமாகவே முடிச்சிடுறாங்க அப்போ மீதம் இருக்கிறவங்க எத்தனை நாளில் ஒர்க் முடிப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க A is twice good as B A takes 60 days less than B then how many days they take to finish the work alone அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க A is good as B அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏவோட வேல்யூ எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூ 2x இருக்கும் என்ன இது இப்படி மாத்தி எழுதுறீங்களே ஏ தான் ட்வைஸ் குட் அஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஏ ஈக்குவல் டு 2xன்னு எழுதணும்ல ஏன் நீங்க வந்து இப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு டேஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அதிகமான வேலை செய்கிறேன் ஒரு நாளைக்கு அதிகமான வேலை செய்கிறேன் அதனால நான் 12 நாளுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன் ஆனா அதே வேலையை நீங்க ஸ்லோவா செய்றீங்க ஓகேவா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 டேஸ் எடுத்துக்குது அப்போ உங்களோட டேஸ் வந்துட்டு எவ்வளோ ஆயிடுச்சு என்னை விட அதிகமாக ஆயிடுச்சு ஓகேவா நான் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறனால எனக்கு வந்துட்டு ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்க்குள்ளேயே முடிச்சிடுறேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான டேஸ் எடுத்துக்கிறீங்க அதுதான் இங்கே போட்டிருக்கேன் ஏன் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால எக்ஸ் டேஸில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க பி வந்துட்டு ஏவை விட 2 டைம்ஸ் லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அதனால அவங்க டேஸை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏ ஈக்குவல் டு 2x அப்படின்ட்டு இந்த கொஸ்டினில் எடுக்கக்கூடாது ஓகே அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டேக்ஸ் 60 டேஸ் லெஸ் தென் பி ஓகேவா ஏக்கும் பிக்கும் ஊடால நம்மளுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டேஸ் இருக்குது ஓகேவா பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 60 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பிக்கும் ஏக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60 இப்போ 2xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் x ஈக்குவல் டு 60 டேஸ்
அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. அதாவது ஏவோட டேஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 60 டேஸ்ன்னு. இப்போ பி வந்துட்டு எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க? 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்துட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2x ஈக்குவல் டு 120 டேஸ். ஓகேவா? ஏ வந்துட்டு 60 டேஸில் முடிக்கிற வேலையை பி வந்துட்டு 120 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் தே டேக் டு ஃபினிஷ் அலோன். தனியாக எத்தனை நாளைக்கு முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஏ வந்துட்டு 60 டேஸில் முடிக்கிறாங்க, பி வந்துட்டு 120 டேஸில் முடிக்கிறாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக புரிஞ்சிரும். எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க? A is 50% more efficient than B. If B alone can finish a work in 18 days, in how many days can A alone finish it? இதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? A வந்துட்டு பியை விட 50% மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? அப்போ பி வந்துட்டு 100% ஒர்க் போடுறாங்க அப்படின்னா ஏ வந்துட்டு 150% ஒர்க் போடுறாங்க. ஓகேவா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் பி அலோன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 18 டேஸ். ஓகேவா? பி மட்டும் 18 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ அலோன் ஃபினிஷ் இட். ஏவோட வேல்யூ தான் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை எழுதலாம். ஏ வந்துட்டு 150% எஃபிஷியன்ட் தென் பி. ஓகேவா? இங்கே வந்துட்டு 150%ன்னு கொடுத்துருக்கறதுனால நான் வந்துட்டு ஏக்கே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 150% ரிமூவ் பண்ணோன்னா டிவைடட் பை 100 போடுவோம் இன்ட்டு பி. ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்குது? இன்ட்டு பி. இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது வந்துட்டு 2, இது வந்துட்டு 3. ஓகேவா? இபி. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் பி. இந்த இபியை நான் வந்து இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன். ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்டை நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு reciprocal of டேஸ் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இந்த கான்செப்டை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ அதாவது இஏ டிவைடட் பை இபி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா D2 டிவைடட் பை D1 அப்படின்றது நம்மளுக்கு என்னது? டேஸ். இப்போ நம்ம D1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? D2 இது வந்து என்னதுன்னா D2. D1 தான் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏ எடுத்துக்கக்கூடிய டேஸை D1னும் பி எடுத்துக்கக்கூடிய டேஸை D2னும் எடுத்திருக்கோம். இப்போ D2 நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 18 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. D1 வந்துட்டு என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஏ டிவைடட் பை இபிக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2 அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு D2 நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 18 டிவைடட் பை D1. D1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 3s 3, 6 3s are 18. இப்போ நம்மளுக்கு D1 வந்துட்டு இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. D1 வந்துட்டு நியூமரேட்டரில் வந்துருச்சுன்னா D1 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2. அப்போ D1 ஈக்குவல் டு 12 டேஸ். ஓகேவா? D1 வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஏ மட்டும் 12 டேஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நான் இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ வந்துட்டு 15% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஓகேவா? ஏ வந்துட்டு 150% மோர் தென் பி.
ஓகே, ஏன் இங்கே நம்ம 150% போட்டிருக்கோம்? பி வந்துட்டு 100% ஒர்க் பண்ணாங்கன்னா ஏ வந்துட்டு 150% ஒர்க் பண்ணுறாங்க. அதனால நான் இங்கே வந்துட்டு 150% அப்படின்றத போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் பர்சன்டேஜை ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 3/2 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. இஏ டிவைடட் பை இபி வந்துட்டு 3/2 அப்படின்றது கிடைக்குது. இப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். என்ன கான்செப்ட்னா, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த கான்செப்டை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இது என்ன ஃபார்முலானா, இஏ டிவைடட் பை இபி ஈக்குவல் டு D2 டிவைடட் பை D1. ஓகேவா? இப்போ நம்ம இஏ டிவைட் பை இபிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 3/2 அப்படின்ற வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு D2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 18 டிவைடட் பை D1. D1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 3 is 3, 6 3s are 18. இப்போ நம்ம D1-ஐ மேலே கொண்டு வந்துட்டோம்னா 6 into 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு இந்த டைப் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப், இப்போ டைப்ஸ் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when two or more works alternatively. இப்போ இந்த அல்டர்னேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை மாற்றி ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் டே ஏ ஒர்க் பண்ணுறாங்க, தேர்ட் டே சி ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து மறுபடியும் பி ஒர்க் பண்ணுறாங்க, ஏ ஒர்க் பண்ணுறாங்க, சி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்க வந்துட்டு ஒரு சைக்கிளில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அல்டர்னேட்டிவ்லி. ஓகேவா? இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். இப்போது ஏ வந்துட்டு எக்ஸ் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, பி வந்துட்டு ஒய் டேஸில் ஒர்க் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட எஃபிஷியன்சியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/r ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் 1/y. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும். 1/z அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? z அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. இப்போ நான் இந்த இசட்டோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஏ பி அப்படின்ட்டு 2 பர்சன்ஸ் தான் இருக்காங்க. அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த கான்செப்டை நான் வந்துட்டு கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். எக்ஸாம்பிள், A and B can complete a work in 10 days and 15 days respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A வந்துட்டு 10 days எடுத்துக்கிறாங்க ஒரு ஒர்க் முடிக்க. அதே இது B முடிக்கிறதுக்கு 15 days எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? They work on alternative days starting with A. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் டே ஏ ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து பி ஒர்க் பண்ணுறாங்க, திரும்ப மறுபடியும் ஏ ஒர்க் பண்ணுறாங்க, பி ஒர்க் பண்ணுறாங்க, ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் கம்ப்ளீட்டட்? எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை வந்துட்டு முடிப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இதை கண்டுபிடிக்கணுமா? எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். அப்போ 1/r ஈக்குவல் டு 1/10 ப்ளஸ் 1/15. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 30. மேலே 3 ப்ளஸ் 2. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 5 டிவைடட் பை 30. கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன? 1/6. அப்போ 1/r ஈக்குவல் டு 1/6 அப்படின்றது கிடைக்குது. அப்போ r ஈக்குவல் டு 6 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே ஏ அண்ட் பி ரெண்டு பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6 into 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12 days. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து அல்டர்னேட்டிவாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 12 days எடுத்துக்கிறாங்க. இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் முடியுது.
நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.